6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 3வது இயலில் இருக்கக்கூடிய கதையை தான் பார்க்க போகிறோம். முடிவில் ஒரு தொடக்கம். உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு கதையாக கொடுத்துருக்காங்க. பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. நமது இறப்பிற்கு பிறகு மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே. உறுப்பு கொடை செய்வோம், மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம். இன்றே இந்த சூளுரை ஏற்போம். உறுப்பு கொடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம் வாருங்கள். ஸோ உறுப்பு கொடை பற்றி எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு தந்த ஒரு உண்மையான நிகழ்வை தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். பெங்களூரு மாலை நேரம். அம்மா, என் தோழிகள் இருக்கிறார்கள். எங்களுடன் விளையாட வரமாட்டாயா என்று கேட்கிறார்கள். அவர்களுடன் நான் விளையாடப் போகட்டுமா? அம்மாவும் அப்பாவும் கண் கலங்குகின்றனர். உன் உடல்நிலை சரியாகட்டும் கண்ணு, நீ சீக்கிரமே விளையாடப் போகலாம், சரியா? சரிம்மா, எனக்கும் அவர்களுடன் சேர்ந்து விளையாட ஆசைதான். ஆனால் முன்பு போல் என்னால் ஓடியாட முடியவில்லை. மூச்சு விடவும் சிரமமாக உள்ளது என்று தாயிடம் சொல்லிவிட்டு பிறகு தோழிகளை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். உங்கள் மகளின் இதயம் நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே வருகிறது. இதய மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றுதான் கடைசி நம்பிக்கை. அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று மருத்துவர் கூறியது நினைவிற்கு வந்தது. எந்த வழியிலாவது தம் மகளின் இதயம் சரியாகி விடாதா என்ற ஏக்கத்துடன் படுக்கையில் இருக்கும் தம் ஆசை மகளின் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர். கவலையோடு மகளின் படுக்கை அருகில் அமர்ந்திருந்த பெற்றோர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டனர். திடீரென கண் விழித்தனர். தங்கள் மகள் அசைவற்று கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர். பெங்களூரு. பெற்றோர், எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர். எங்கள் மகள் பிழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மருத்துவர், நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே. உங்கள் மகளுக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மகளை காப்பாற்ற முடியாது. டாக்டர், எங்கள் மகளின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவளை சாக விட விரும்பவில்லை. எங்களின் இதயம் போன்ற அவளை இழக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். எங்கள் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் மகளை காப்பாற்றுங்கள். இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். எங்கள் மகளுக்கு வாழ்வு கொடுங்கள். மருத்துவ குழுவினர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஒரு பொண்ணு, அவளுக்கு இதயம் தேவைப்படுது. இது பெங்களூரில் இருக்கிற சுச்சுவேஷன். அடுத்ததாக திருக்கழுகுன்றத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை பார்க்கலாம். திருக்கழுகுன்றம் மாலை நேரம். அம்மா, என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள். நான் விளையாட போகட்டுமா என்றான். விளையாடிட்டு சீக்கிரமாக வந்துவிட வேண்டும் என்று கூறி அம்மாவிடம் சரிம்மா என்று கூறி நண்பர்களுடன் விளையாட தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றான். நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினான். நேரம் போனதே தெரியவில்லை. வீட்டிற்கு புறப்பட்டான். நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன் அசை போட்டு கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். நேரமாகிவிட்டதே, பெற்றோர் கவலைப்படுவார்களே என்ற சிந்தனையுடன் வாகனத்தை ஓட்டினான். முன்னால் ஒரு சரக்குந்து சென்று கொண்டிருந்தது. அதிலிருந்த கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டு இருந்தன. அந்த கம்பியால் தடுக்கப்பட்டு தடுமாறி கீழே விழுந்தான் அவன். என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன்பே மயக்கமடைந்தான். அருகில் இருந்தவர்கள் அவனை மருத்துவமனையில் சேர்த்தனர். அவனது இதயம் மட்டும் துடித்து கொண்டிருந்தது. வேறெந்த அசைவும் இல்லை. சீராட்டி பாராட்டி வளர்த்த அன்பு மகனின் நிலை கண்டு பெற்றோர் கதறி துடித்தனர். செய்வதறியாது தவித்தனர். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் இருவருமே மருத்துவர்கள், நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என நினைக்கிறேன். தலையில் கடுமையாக அடிபட்டு இருக்கிறது. மூளை செயலிழந்து விட்டது. தீவிர சிகிச்சை அளித்தாலும் மூளையை மீண்டும் செயல்படும் என்று சொல்ல முடியாது. இதயம் மட்டுமே இயங்குகிறது என்றார் மருத்துவர். டாக்டர், எங்கள் மகனின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவனை சாக விட மாட்டோம். எங்கள் இதயம் போன்ற அவனை இழக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். எங்கள் மகனின் இதயத்தை எடுத்து கொள்ளுங்கள். அவன் இதயத்தை எடுத்து தேவைப்படும் யாருக்காவது பொருத்த நாங்கள் சம்மதிக்கின்றோம். தயவு செய்து உடனே செயலாற்றுங்கள். எங்கள் மகனுக்கு வாழ்வு கொடுங்கள். அவனை சாக விட மாட்டோம். இவன் வாழ்க்கையை நிறைவானதாக ஆக்குங்கள். கதறலுடன் மயங்கி விழுந்தனர் பெற்றோர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க பையனுக்கு அந்த கம்பி குத்தி மூளை செயலிழந்துருது. ஸோ அந்த பையனோட ஹார்ட் மட்டும் துடிச்சிட்டே இருக்குது.
ஸோ அதை வந்து அந்த பெற்றோர் வந்து அந்த ஹார்ட் 2 பேருமே வந்து டாக்டர்ஸாக இருக்கிறனால ஹார்ட்டை வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ குழுவினர் விரைவாக செயல்பட்டனர். அந்த இளைஞனின் இதயத்தை சிறுமிக்கு பொருத்தினர். இதயம் இடம் மாறி நிலைத்தது, துடித்தது. உறுப்பு கொடையின் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது, வியந்தது. மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள்தாம் அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞனின் பெயர் ஹிதேந்திரன். பிறந்தபோது பெற்றோரின் இதயத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான். அவன் இறந்தபோது உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற ஹிதேந்திரனை இவ்வுலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும். ஸோ இது வந்து ஒரு 2008 நடந்த நிகழ்வு. அப்போ இந்த பையன் வந்து ஒரு மருத்துவ தம்பதியோட பையன். இவன் வந்து விளையாண்டிட்டு வரமச்சில் அந்த நீண்டிட்டு இருக்கக்கூடிய கம்பி இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை ஃபாலோ பண்ணி போகிறான். அந்த கம்பி தட்டி தலையில் குத்தி மூளை செயலேருந்து ஹார்ட் மட்டும் துடிக்குது. ஸோ அந்த ஹார்ட்டை வந்து டொனேட் பண்ணுறாங்க தேவைப்படுற ஒரு குழந்தைக்கு. அந்த இதயம் பொருத்தப்பட்ட பொண்ணு பேர் அபிராமி. ஸோ அந்த தம்பதியோட பேர், அந்த டொனேட் பண்ண மருத்துவ தம்பதியோட பேர் அசோகன், புஷ்பாஞ்சலி. டொனேட் பண்ண இதயம் யாரோடதுன்னா ஹிதேந்திரன் அப்படிங்கிற பையனோடு. அவன் பிறக்கமிச்சில் வந்து இதயங்களை கொள்ளை கொண்டவன் அப்படிங்கிறனால தான் அவனை வந்து ஹிதேந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஸோ அவன் இறக்கமிச்சிலையும் உலகத்தில் இருக்க அத்தனை பேரோட இதயத்தையும் கொள்ளை கொண்டவனா இந்த உலகத்தை விட்டு நீங்கி இறந்துருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கான்செப்ட். இது கதை இல்லை, இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ இதே மாதிரி கண் தானம், இன்னும் என்னென்ன தானம் பண்ண முடியுமோ, உயிரோட இருக்கமிச்சில் நம்மளால் ரத்த தானம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. நன்றி நண்பர்கள்.